பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திவ்ய நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அளவு கடந்து நேசித்த எங்கள் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு உங்களுடைய சொந்த குமாரனும் பாராமல் ஒப்பு கொடுத்தவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய தேவன் எங்களுக்காக பாடுபட்டு ரத்தத்தின் கிரயத்தினாலே எங்களை மீட்டெடுத்து ரட்சித்தவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கும் வழிநடத்தி எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாக தேவன், பரிசுத்த ஆவியாக தேவனுக்கு எங்களுடைய ஆண்டவரே, குடும்பத்தின் சார்பிலே ஆண்டவரே, திருச்சபை பெருமக்களுடைய சார்பிலே ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களின் சார்பிலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஐயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, கடந்த நாட்களில் பார்க்கின்ற பொழுது தேசமானது ஆண்டவரே ஒரு பயத்தினாலும் ஒரு திகிலினாலும் ஒரு கலக்கத்தினாலும் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிறது நீ அறிந்திருக்கிறீர் ராஜா. இவ்விதமான கர்த்தாவே போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்து இந்த வழிநடத்தி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அரவணைத்து பாதுகாத்து இம்மற்றும் நீ வழிநடத்தின எல்லா கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நாங்கள் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் அவருக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு குடும்பமாக சமூகத்தில் வந்து நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரை நீர் ஆண்டவர்களுக்கு விரும்புகிறீர் கர்த்தாவே. அமிதமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ தேவனை கிருபிச்சிருக்காங்க, துதியும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வல்லமின் கரங்களை உபயோகப்படுத்துங்க. இந்த ஆராதனை முழுவதும் நீங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவிய தேவன் தானே இந்த ஆராதனைகள் நடத்தி கொடுத்தீங்களே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். பராபரனை போற்றும் வகையில் இந்த ஆராதனை ஆரம்பம் பாடலாக கீர்த்தனை, இரண்டாம் கீர்த்தனை திரிமுதல் கிருபாசன சரணமே, ஜெகதரட்ச தேவா சரணமே. கீர்த்தனை, இரண்டாம் கீர்த்தனை பாடி கர்த்தரை போற்றுவோம். ஜெகதல ரட்சக தேவா சரணம்.
தெய்வீக ஆராதனைக்கு இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். சிறு புஸ்தகத்திலே முதலாம் பக்கம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுதல் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுக வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உணர்வனால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் சமயமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுனாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தரலாம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரையை கடவுளை நாம் போற்றுவோம். திரையை கடவுளை நாம் போற்றுவோம். சேருகிறவர்களா கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வான பூமியும் உங்களது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னத்திலே ஓசன்னா. கர்த்தர் நாமத்தினால் வந்தவர்களால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்களே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாவை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாவை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். எனவே நம்முடைய பிள்ளைகளின் குறைகளையும் நாம் அறிக்கை செய்வோம். பாவர்கிக்கு ஆதாரமாக கீர்த்தனை 155 கீர்த்தனை, 155 கீர்த்தனை. பாவியாகவே வரேன், பாவம் போக்கும் வழியாம் என் இயேசுவே வாழும் என்று முதல் 2, 5, 6 சரணங்களை பாடி போற்றுவோம். முதலாம், 2, 5, 6 சரணம் உபயோகித்து நம்முடைய குறைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பாவியாகவே
மன்னிப்பை பாவ நிமித்த கட்டுதலை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத வாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். சேர்ந்து வாசிக்க சங்கீதம் 20வது சங்கீதம். சங்கீதம் 20வது சங்கீதம் பக்கம் 681, பக்கம் 681. சங்கீதம் 20ஆம் சங்கீதம். ஆபத்து நாளில் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன் நாமம் உங்களுக்கு அவர் பிரசனத்தின் ஒத்தாசை அனுப்பி சீமையாக இருப்பார். ஈஸ்வருக்கு காணிக்கையெல்லாம் நடத்தி சர்வாதிபதியாக ஏற்றுக்கொள்வாராக. அவர் மனமற்ற தந்தர்களே ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவ நாமத்தை கொடியேற்றுவோம். வேண்டியெல்லாம் கருத்து நிறைவேற்றுவாராக. ரட்சிப்பினுடைய காண்பித்து அந்த வருஷத்தை ஜபத்தை கேட்பார். சில குதிரைகளுக்கு மேற்பார்கள். நான் ஒரு தேவனாக அவர் முடிந்திருந்தார்கள். நாம் இருக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும் நான் கூட்டு ராஜாவே சொல்லியிருப்பாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்வது போல, என் மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் வாயை திறந்து நீங்கள் துதிக்கின்ற பொழுது யோசாபாத்துடைய பிரச்சனை அறிந்த கர்த்தர் துதியின் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்வது போல இப்படி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லங்களில் அமர்ந்திருக்கிறதான ஆறுதலில் இல்லங்களில் அமர்ந்து ஆறுதலில் பங்கு கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மகத்துவமுள்ள தேவன். தேவன் தாமே நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய கண்மணி போல பாதுகாத்து அரவணைத்து நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து ஒரு வாதையும் அணுகாதபடி நம்முடைய நல்ல ஆரோக்கியத்தை தந்து தேவனாக வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே அந்த கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இப்பொழுது நாம் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிற ஒரு பழமையான பாடல், யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன். நான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை இயேசுவின் நாமத்தினாலே நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி அனுபவத்தோடு கூட இல்லங்களில் உடைய குடும்பத்தோடு கூட உடைய குழந்தைகளோடு கூட உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்த்து நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் முதலைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே முதலைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான் இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இருதயத்தில் தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்க்கதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான் என்றைக்குமாய் தீர்க்கதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷித்து நடத்தினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிற சுதந்திரனுடைய சரணத்தை பாடி நாளைய தினம் உன்னுடைய சிந்தனை கவலையாற்றி ஆக்கினால் நான் ஸ்தோத்திரிப்பேன் என்ற சிந்தனைகளுடைய சரணங்களை பாடி மற்ற நாமத்தை சேர்த்து உற்சாகப்படுகிற மகிமைப்படுத்துவோம். ஆகாயத்தில் பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்தில் பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனா தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா நாளை தினம் உன்னுடைய காயம் சிந்தனைகளை நாளை தினம் உன்னுடைய காயம் சிந்தனைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா சீக்கிரமாய் வந்துடுவேன் என்றுரைத்தோனே சீக்கிரமாய் வந்துடுவேன் என்றுரைத்தோனே உம்மை சீக்கிரமாய் பார்ப்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா உம்மை சீக்கிரமாய் பார்ப்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென் தகப்பனே, நாங்கள் பாடின பாடலை போல தகப்பனே எங்களின் ஜீவன் இருக்கும் வரைக்கும் தகப்பனே எங்களின் ஜீவன் தகப்பனே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரைக்கும் தகப்பனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்பா. அதற்காகவே தேவனாய் கர்த்தர் நீர் எங்களை உலகத்திலே
படைத்திருக்கிற ராஜா. உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் உம்மை துதித்து பாடுவதற்கும் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆமென் துதிப்பதற்கு தகப்பனே, இயேசுவா இந்த உலகத்தில் படைத்திருக்கிற ராஜா. ஆமென் எங்கள் ஜீவன் இருக்கும் வரைக்கும் தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்பா. மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் அப்பா. எப்பொழுதும் தகப்பனே மகிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையிலே தகப்பனே அப்பா நாங்கள் இல்லங்களில் இருந்து தகப்பனே அப்பா உம்மை நோக்கி ஆமென் தகப்பனே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு கூட தகப்பனே உம்முடைய ஸ்தோத்திர பலியாக ஏறெடுத்திருக்கிறோம் அப்பா. எங்களை துதி பலிகளை தேவனாகத்தனை பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார் தகப்பனே. ஆமென் தகப்பனே அவ்விதமா செய்ய அவன் செய்து கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை துதி பலிகளை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. உங்க ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் தகப்பனே எங்களை கண்மணியை போல பாதுகாத்து அரவணைத்து வந்தப்பா. எங்களை தேவைகள் எல்லாம் தகப்பனே பரத்திலிருந்து தகப்பனே அப்பா எனக்கு தாசவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு தாசவரம் என்ற வசனத்தை தகப்பனே ஆமென் சொல்றாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. வானத்திலிருந்து தகப்பனே எங்களுக்கு தாசை அனுப்பி தகப்பனே எங்களுடைய சகலவித தேவைகள் தகப்பனே நேர்த்தியா சந்தித்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நல்ல உடம்பிலே தகப்பனே நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தையும் பலத்தையும் தகப்பனே அப்பா பலனையும் கொடுத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. எங்களை குடும்பங்களை உற்றார் உறவினர்களை தேவனாகத்தர் பாதுகாத்து கிருபைக்காய் நன்றி தகப்பனே. உன்னால் ஊழியர்களை தேவனாகத்தர் பாதுகாத்தீங்க. தீர்க்க தரிசிகளை பாதுகாத்தீங்க அப்பா. உங்க ஸ்தோத்திரம் அப்பா. மேய்ப்பர்களை தேவனாகத்தர் பாதுகாத்தீங்களே அப்பா. உங்க ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து தகப்பனே தேவனாகத்தர் பாதுகாத்தீங்களே அப்பா. உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு தகப்பனே நாங்கள் ஆயுதத்தோடு கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தகப்பனே அவன் இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே அவன் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடைசி நாட்களில் நாங்கள் வெல்லப்படுவதற்கு தகப்பனே எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தகப்பனே எங்களுடைய ஆயுள் மூலமாக தகப்பனே அப்பா நீ மன்னாவை கொடுத்து கோசிக்குடி நினைச்சிருக்கிறோம்ப்பா. எங்கள் ஐயாவை எங்களை மறைத்த தகப்பனே எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளில் கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறோம்ப்பா. இப்படி எங்களை முழுவதும் சமூகத்தில் தாழ்த்து போடுவது சொல்லிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். எழுப்புதலனுப்போம் எழுப்புதலனுப்போம் எங்கள் உள்ளத்திலே எழுப்புதலனுப்போம் எழுப்புதலனுப்போம் சீக்கிரத்திலே எழுப்புதலனுப்போம் எழுப்புதலனுப்போம் எங்கள் உள்ளத்திலே எழுப்புதலனுப்போம் எழுப்புதலனுப்போம் சீக்கிரத்திலே வியாதியை நீக்கும் பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா. பாவத்தை மன்னியும் ஆவியை தாரும் இரட்சகரின் நாமத்திலே எழுப்புதல் அனுப்பும் எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே எழுப்புதல் அனுப்பும் எழுப்புதல் அனுப்பும் சீக்கிரத்திலே வியாதியை நீக்கும் பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா. பாவத்தை மன்னியும் ஆவியை தாரும் இரட்சகரின் நாமத்திலே எழுப்புதல் அனுப்பும் எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே எழுப்புதல் அனுப்பும் எழுப்புதல் அனுப்பும் சீக்கிரத்திலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பக்கம் 6ஆம் பக்கம் ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரையும் குமாரத்தினை பெற்றான். ஏனோக்குடைய நாட்களாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
நாளின் செய்தியின் தலைப்பு அனுதினமும் என் இயேசுவோடு. இந்த நாளின் வேதத்தின் தலைப்பு அனுதினமும் என் இயேசுவோடு. அனுதினமும் என் இயேசுவோடு. வேதத்தில் உள்ள அநேக பக்தர்கள் என் உள்ளத்தை அதிகமாக கவர்ந்தது யார் என்றால் ஏனோக்கு. இரண்டாம் வருகையில் திடீரென்று எடுத்துக்கொள்ளும் பரிசுத்தவான்களுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றார். இரண்டாம் வருகையில் திடீரென்று எடுத்துக்கொள்ளும் பரிசுத்தவான்களுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். அவரது வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று, ஜீவிக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு ஒரு ஊக்குதலாகவும் சவாலாகவும் இருக்கிறது. ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் முன்னேற வேண்டும் என்று நான் விரும்புவேன் என்றால் அவருடைய வாழ்க்கை எனக்கு ஊக்கம் உள்ளதாகவும் சவால் உள்ளதாகவும் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நோவாவின் வயது 365. 365 இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். ஏனோக்கு 355 வயது உள்ளவன். அது ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது அல்லவா? அது நம் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்படுகிறது அல்லவா? வருடத்தின் நாட்கள் 365 நாட்கள். அந்த எல்லா நாட்களும் கர்த்தரின் சஞ்சரிப்பதற்காகவே. அனுதினமும் நம் ஆண்டவரை சஞ்சரிக்க வேண்டும். என் முழுமையும் ஆண்டவருக்காக, நம் முழுமையாக ஆண்டவருக்கே, என் முழுமை நாட்களும் அவர் ஊழியம் செய்வதற்கே. எல்லாரும் என கர்த்தருடைய பிள்ளையே, அனுதினமும் நாம் தேவனோடு அவர் கரத்தை பிடித்து சஞ்சரிப்பதற்காகவே. பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள். பூமி 2 காரியங்களை செய்கின்றது. ஒன்று தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது, இரண்டாவது சூரியனையும் சுற்றி கொண்டு வருகிறது. எல்லாருமே நான் கர்த்தருடைய பிள்ளையே, நாம் விசுவாச குடும்பத்திலாகிய நீங்களும் நானும் அலுவலகத்தின் பொறுப்பிலும் சரி, குடும்பத்தின் பொறுப்பிலும் சரி, நாம் சுற்றி வர வேண்டிய கடமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதியின் சூரியனாக கர்த்தரின் முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்தபடி சுற்றி வர வேண்டும். அருமையான சகோதரிய சகோதரியே, நம் குடும்ப வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை அது சுற்றி வருவது போலவே நாம் ஒவ்வொரு நாளும் நீதியின் சூரியனாகிய கர்த்தரின் முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்தபடி நாம் சுற்றி வர வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தரின் முகம் நம்மை பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் அன்பின் ஒளிக்கதிர் நம்மை வீசிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒளி நம்மை பிரகாசிக்க, நான் ஒளியாக வந்தேன், நான் ஒளியாகவே வந்தேன் என்று சொன்னது போல அவர் ஒளி உன் குடும்பத்தை பிரகாசிக்க வேண்டும், நீ பிரகாசிக்க வேண்டும். என் சகோதரனே சகோதரியே, நாளையும் பிரகாசிக்க வேண்டும். நான் அக்கினி போட வந்தேன் என்று சொன்னார் அல்லவா? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அப்புறம் ஆண்டவர் உலகத்தில் ஒளியா இருக்கிறாயா? அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? உன் குடும்பத்தில் இருக்கிறதா? சகோதரனே சகோதரியே, நீ தொழில்துறை ஆணையத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஏனோக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியான, அவர் மூலமாக பல காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் பார்த்தபடி தம் இதயத்தின் ஆழத்தில் இருந்து செய்த ஜெபம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை நோக்கி ஏற்கப்பட்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்தபடி நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் தேவனை நோக்கி ஏற்றபடி ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம் ஜெபத்தின் மூலமாக தேவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நித்தியத்தை தேவனுக்கு அளிக்க விரும்பினால் இப்பொழுதே தேவனோடு சஞ்சரித்து மகிழ வேண்டும். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் மேன் என்றால் எடுத்ததுமே எல்லா சரீர சுகம் பலம் இருக்கிறது, நல்ல எடை இருக்கிறது. ஆனால் நான் நன்றாக ஓடுவேன் என்று சொல்லி ஓட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டப்பந்தயம் காலை 5 மணிக்கு வாரப்பட்டு குளிரும் பனியும் இல்லாமல் சாப்பிடாமல்
ஓடுகிறவர் தான் அது முதல் பரிசு பெற முடியும். அதே போல நீ நித்தியத்தை தேவனோடு கழிக்க விரும்பினால் அது இந்த உலகத்திலே தேவனோடு சஞ்சரிக்கணும் சகோதரி. இந்த உலகத்திலே தேவனோடு சஞ்சரிக்கலைன்னா மறிச்ச பிறகு அதெல்லாம் பார்க்க கனவு. ஓட்டப்பந்தய வீரர் அனுதினமா பயிற்சி ஆகிறது போல இந்த உலகத்திலேயே, இந்த பூ உலகத்திலேயே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலேயே, அக்கிரம் நிறைந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்காவிட்டால் நித்தியத்தை அவரோடு நாம் கழிக்க முடியாது. தைரியமானது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏனோக்கும் தேவனும் புது கல்யாணம் ஆயிட்டா அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. 2 பேரும் மனதில் இருக்கிற காரியத்தை சொல்லி இரு மனம் பட்டதான் ஒரே மாம்சமா இருக்கிறது சொன்னது போல இரு மனங்களும் ஒன்று சேர்ந்து சஞ்சரித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை முறையாக அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். அதே போலதான் என் அருமையான கர்த்தாவே, மகனே, பூமியது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த வேளையிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி, அவருடைய அக்கிரம் பூமியிலே பெருகி, அவரது நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொருளா. இப்ப இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பேரு கட்டுரை பேரா இருக்கும், ஆனா அவன் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொருளாதா இருந்த வேளையிலே, அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்க. நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொருளாதா இருந்த வேளையிலே தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அக்கிரமம் நிறைந்த உலகத்தின் மக்களாக இருந்தாலும் சரி, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பாவமுள்ள சந்ததியிலே மத்தியில் மாசற்றவனாக ஏனோக்கு விளங்கியது மாத்திரமல்ல, தன் தெய்வீக அன்பினால் தேவாதி தேவனை, சாதாரணம் இல்ல, தேவாதி தேவனை கீழே இறங்கி வர செய்து அவருடைய சரிசமமாய் நண்பனாக நடந்து உத்தமனாய் விளங்கினார் ஏனோக்கு. தேவதூதர் மத்தியிலும் சேராபீன்களும் கேராபீன்களும் மத்தியிலும் வாசம் செய்வது எவ்வளவு ஆனந்த பாக்கியம், எவ்வளவு ஆனந்த பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏனோக்கு சரி சமமா நடந்த தேவன், நோவாவுடன் சஞ்சரித்த தேவன் உங்களோடு விடாமபடி ஆண்டவர் விரும்புகிறார், உங்களோடு விடாமபடி விரும்புகிறார். அவளோடு விடாமபடி, அவளோடு உங்கள் உள்ளத்தை திறந்து அவர் வருவதற்காக தட்டி தட்டி நிற்கிறார். எல்லாருமே நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க மகளே நீ இழந்து விடாதே. ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன். ஏனோக்கு ஆதியாக புஸ்தகம் 6:22 சொல்கிறது, ஏனோக்கு தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்தையும் பெற்றான். ஏனோக்கு ஒரு துறவியும் முற்றும் துறந்த முனிவரும் அல்ல. அநேகர் இப்படி நினைச்சு ஏமாந்து போறவங்க உலகத்தில் உண்டு. குடும்ப இணைப்பை தேவன் உருவாக்கினார். குடும்ப வாழ்க்கையிலும் தேவனோடு பிரியமாய் ஜீவியம் செய்ய தேவன் நிச்சயமாய் கிருபை தருவார். தேவன் குடும்ப வாழ்க்கை இணைக்கிறவர் கர்த்தர். குடும்ப வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாக ஜீவியம் செய்ய தேவன் நிச்சயமாய் நமக்கு கிருபை செய்வார். ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன். எனவே அவன் ஜீவியத்திலே எந்த இடத்திலும் எந்த குறுக்கிடலும் செய்யவே இல்லை. அவன் குடும்பஸ்தன். குடும்பம் என்பது தேவ பக்தியுள்ள சந்ததி. ஆம், ஏனோக்கு பக்தியுள்ள சந்ததியிலே தன் நோவாவை எழுப்பினார். தானும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவர் குடும்பத்தில் எல்லாம் கஷ்டம் இருந்தது. என் அருமையான என் மகனே, அப்படியே குடும்ப வாழ்க்கையிலும் கூட வெளியரங்கமான போராட்டங்கள் சோதனைகள் இருந்தாலும்
உள்ளத்தின் ஆழமானது. அதாவது மலை உச்சியில நாங்கெல்லாம் ஆனக்கட்டிலெல்லாம் எங்கே போய் ஜெபம் பண்ணுவோம்னா மலை உச்சியில போய் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அது அமைதியான இடமா இருக்கும். அந்த அமைதியான கத்து ஜெபம் பண்ணுவோம். அந்த மலை உச்சிக்கு நாங்கள் போயிடுவோம். ஆமா, நம்முடைய இருதயம் மலை உச்சிக்கு போனோம். உள்ளத்தின் ஆழமானது மலை உச்சியை போல பூர்ண சமாதானத்துக்காகவும் தேவதூதன் வந்து இறங்கும் இடமாகவும் தேவாதி தேவனின் மகிமை ஒளி நம்மை பிரகாசிக்கும்படியும் இருக்க வேண்டும். சகோதரி சகோதரியே, குடும்பத்திலே நீங்கள் தேவனை வழிநடந்தால் உங்கள் பிள்ளைகளும் தேவனை பின்பற்றுவார்கள். நீங்கள் தேவனோடு நடப்பில் என்றால் உங்கள் சந்ததியார் உங்கள் பிள்ளைகளும் தேவனை பின்பற்றுவார்கள். ஏனோக்கு காணாமல் போனான். ஏனோக்கு காணாமல் போனான். நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் விரும்பினார். என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று நிறைவேற்றும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னான். என்னை மறைத்து வெளிப்படுத்தும் ஐயா என்று ஏனோக்கு ஜெபித்திருப்பார். என்னை மறைத்து ஆண்டவரே என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் ஐயா என்று ஏனோக்கு ஜெபித்திருக்க வேண்டும். மனுஷரை அவர் காணாதபடி கர்த்தர் ஒருவரே காணும்படி ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். மனுஷரை அவர் காணாதபடிக்கு கர்த்தர் ஒருவரே காணும்படி ஏனோக் தேவனை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். மனுஷர் காணாதபடி அறைக்குள் பிரவேசித்து ஜெபியுங்கள். மனுஷனை காணாதபடி அறைக்குள் பிரவேசித்து ஜெபியுங்கள். உங்கள் கதவை பூட்டி விடுங்கள். வீண் சிந்தனை வர வேண்டாம். அந்தரங்கத்திலே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். மனுஷரை காணாதபடி இந்த அந்தரங்கத்திலே இருதயத்தை கிழித்து மன்றாடி தேவனுடைய பாதத்திலே ஊற்றி விடுங்க. சகோதரி சகோதரி, மனுஷன் பார்க்கணும்ல, மனுஷன் காணாதபடி அந்தரங்கத்திலே இருதயத்தை கிழித்து மன்றாடி தேவனுடைய பாதத்திலே உங்கள் ஜெபத்தை ஊற்றி விடுங்கள். எந்த வேலையானாலும் சரி, எந்த கை வேலை செய்தாலும் சரி, அலுவலகத்தில் என்ன பணி புரிந்து கொண்டிருந்தாலும் அமைதியாக உள்ளம் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோட பேசிக் கொண்டிருக்கட்டும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அலுவலக பணி கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் உள்ள ஆழத்திலிருந்து தேவனோடு பேசிக் கொண்டிருக்கட்டும். அவராலே நீங்கள் உறவாட போங்க. அவரோடு உறவாடுங்க. அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. படிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல் சட்டையில் எடுத்து இருந்துவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்தில் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு நாம் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிற அனுபவம் இருக்கும் என்றால் தான் நீங்கள் நித்தியத்தை அவரோடு கழிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏனோக்கு எப்பொழுதும் தேவனோடு இருந்தபடினால் மரணமே ஏனோக்கு சந்திக்க முடியாமல் போய்விட்டது. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணமே ஜெயமாக விழுகப்பட்டது. மரணமே உன் கூரெங்கே, உன் பாதாளம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:54. 1 கொரிந்தியர் 15:54. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே தேவ பரிசுத்தவான்கள் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டது போலவே கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதுமே கர்த்தருடைய கூட இருப்போம். அது 2ஆம் வருகை ரகசிய வருகை. அது இன்னைக்கு ராத்திரியாக இருக்கலாம். 2ஆம் வருகை ரகசிய வருகை. ஏனோக்கு மரணத்தை காணாதவர்கள் எடுத்துக்கொண்டது போலவே பரிசுத்தவான்களாக நீங்களும் நானும் ஆகாயத்திற்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா இப்போ கர்த்தர் கூட இருப்போம். அன்னைக்கே நான் சொல்றது, மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வருகை வந்தாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கும். ரகசிய வருகையில் ஆயத்தமா இருக்கணும். இங்க ஆயத்தமா இல்லைன்னா அங்க ஆயத்தமா இருக்க முடியாது. பகக்கனவு. பரலோக ஒரு கார்பரேஷன் கிடையாது. சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் நமக்கு என்ன அனுபவிக்கிறோமோ இதெல்லாம் அதனுடைய பலன் தான் அங்க. எனவே அருமையான காலத்தின் அருமையை அறிந்து கொள்ளாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து கொள்ளாமல் கண்ணீர் விடுவாயே. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. வருகிறே எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தவான்கள் நிழலாய் முன்னிழலாய் அடையாளமாக ஏனோக்கு இருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். ஏனோக்கு இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தேவான கல்லெறிந்து கொண்டுட்டாங்க. கல்லெறிந்து கொள்வதற்கு மூர்க்க வெறி கொண்டு அவர் மேல கல்லெறிந்து கரெக்டா இருக்கிறாங்க. ஆயத்தம் மறந்தாரா? அப்போஸ்தலர் பாருங்க, முதல் ரத்த சாட்சி பாருங்க. கல்லில் இருந்து எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அவர் வானத்தை பார்த்தாரு. அங்கே தேவனுடைய வலது பாசத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறதும் பரிசுத்தவான்கள் அவர் வரவேற்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டார். மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாருனாவா? ஆமா, மரிக்கிறதுல எப்போ ஆயத்தமா இருக்கணும். அவங்க கல் எறிஞ்சுட்டாங்க, கொள்றாங்க, கல் நம்ம எரிய போகுது. அப்போ ஆயத்தமா இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நரிமன கர்த்தருடைய அதனை அடிக்கடி நான் சொல்லுவேன், மரணத்தையும் இந்த நேரத்தில் சந்திச்சாலும் ஆயத்தமா இருக்கணும். இல்லை இந்த ராத்திரியில 2ஆம் வருகை வந்தாலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகைக்கு பிறகுதான் 3வது அந்த ரகசிய வருகைக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்வாரு, மறுவாக்கப்படுவாங்க. அதன் பிறகு 7 வருஷமும் இந்த மகாலட்சுமி நகர் இருக்கும், எல்லாம் இந்த உலகமே இருக்கும். கொஞ்சம் பேர் தான் போயிடுவாங்க. அந்த 3வது வருஷம்தான் இந்த ஏனோக்கும் இந்த எலியாவும் மரணத்தை காணாதபடி போனதுனால இந்த 7 வருஷத்துல இந்த 3வது வருஷத்துல ஏனோக்கு எலியாவும் மறுபடியும் பூமிக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவரை வெட்டுவாங்க. அவங்க வெட்டும் போது 4 சடலமா 4 உறுப்புகளா இருக்கும். ஆனா அவங்க டிவியில் அப்பப்போ காமிச்சிட்டு இருப்பான். இப்போ டிவியில் காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மேட்சில் ஆஸ்திரேலியா நடக்கிற மேட்ச் காட்டி கொண்டிருக்கிறாங்க தானே, அதே போல காட்டி கொண்டு இருப்பார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அதை உடனே சரீரம் சேர்ந்து அப்படியே மேகத்திலே போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் பிறகுதான் மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ ஏனோக்கும் இந்த எலியாவும் இங்கே வந்து ரத்த சாட்சியா மறிச்சு அவங்க போன பிறகுதான் மற்ற 3 வருஷம் மகா உபத்திர காலம். ரத்த ஆராய் ஓடும் வீட்டிலே எங்கும் கொலைகளும் நடக்கும், புண்கள் ஏற்படும். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நீ எந்த இடத்துக்கு போனால் தற்கொலை செய்து கொள்ள முடியாது. மகா உபத்திர காலத்திலே 3வது வருஷத்தின் இறுதி நாளிலே ஆண்டவர் சகல பரிசுத்தவான்களோடு பூமியை நியாயத்திற்கு வருகிறார். நீங்க நம்புறீங்க புறச்சாதியில் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படுத்து இந்த நாளிலே ஆண்டவர் வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதை மறந்து விடாதீர்கள். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏனோக்கு இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஏனோக்கின் சாட்சி, ஏனோக்கின் சாட்சி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். என்ன அழகான சாட்சி தான் இதை கேட்கறதுக்கு வார்த்தை பாருங்க. என்ன ஒரு அந்த உடம்புல புல் இருக்குதுங்க. இந்த வசனத்தில் நான் படிக்கலாம் போகும்போது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே
சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்க. தேவனுக்கு பிரியமானவன், மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவன் ஒருவரையே பிரியப்படுத்தி அவர் சித்தப்படி செய்தவன். மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவன் ஒருவரையே பிரியப்படுத்தி அவர் சித்தப்படி செய்தவன் தான் இந்த ஏனோக்கு. மனுஷனை பற்றி சாட்சி கொடுக்கலாம், நாம் மனுஷனை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கலாம், தேவன் நமக்கு செய்ததை சாட்சி நாம் கொடுக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு விசேஷமானவனை யோசித்து பாருங்க. வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் தேவாதி தேவனே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால் அவர் எவ்வளவு விசேஷமானவனாக இருக்க வேண்டும், அவர் எவ்வளவு சிறப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திலே பார்க்கின்ற பொழுது மோசே குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என்னாகமம் 12:7. மோசே குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என்னாகமம் 12:7. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் உரைத்தார். மத்தேயு 3:7. தாவீதை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுத்தார்? என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போஸ்தலர் 13:22. தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்தார். தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான். தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் அழைக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 13:22. தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? சிந்திப்பாயா? மகளே மகளே, இந்த செய்தி கேட்டு இருக்கிற என் சகோதரிய சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, உங்களை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? ஒரு ஜீவியத்தை கரையில்லாத சாட்சி ஜீவியமாய் ஜாக்கிரதையோடு காத்துக் கொள்ளுங்க. உங்கள் ஜீவியத்தை கரையில்லாத சாட்சி ஜீவியமாய் ஜாக்கிரதையோடு காத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் தலைமுறை யூதா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. வயது கால அட்டவணை கூர்ந்து கவனிப்போம் என்றால் ஏனோக்கு பிறக்கும் போது யார் இருந்திருக்கிறார்? ஆதாமும் ஏனோக்கு இருந்திருக்கிறார். அந்த ஆதாம் சொல்லியிருப்பாரு, ஏனோக்கு பகலான குளிர்ச்சி நேரத்தில் தேவனோடு உலாவது குறித்து ஆதாம் ஏனோக்கு சொல்லியிருப்பார். ஏனோக்கு அந்த நாளில் ஆதாம் உயிரோடு இருந்திருக்கிறார். ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஏனோக் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட சாட்சிக்கு நிழலாயிருக்கிறார். ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஏனோக் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கு அவர் நிழலாயிருக்கிறார். 6 தலைமுறைகளும் தேவனுடைய மனுஷனோடு தேவன் போராடி மனுஷனை உண்டாக்கியதற்கு மனஸ்தாபப்பட்டார். 7ஆம் நாளோ ஏனோக்கு சஞ்சரித்தார். எப்படி எனில் கர்த்தர் 6 நாட்களில் வானத்தை பூமியை படைத்து உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். யாத்திராகமம் புஸ்தகம் 20:11. வேதத்தின்படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதத்தின்படி மனிதன் உலகில் உண்டாக்கப்பட்டு ஏறதாழ 6000 ஆண்டுகள் ஆகிறது. 6000 ஆண்டுகள் ஆகிறது வேதத்தின்படி. அதுல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2000த்துல நோவா பேழையை ஆண்டவர் அடிச்சார். 4000த்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அப்போ இப்போ ஏதாவது ஒண்ணு 6000த்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அதுதான் ஆண்டோட 2ஆம் வருகை. சகோதரி இந்த ரகசிய வரியை சந்திக்க நீர் ஆயத்தமா? 2000த்துல நோவாவை ஆண்டவர் நினைச்சார். 4000 ஆண்டுல இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். 1000 ஆண்டிலே
இயேசு மறுபடி வரப்போகிறார். ஆயத்தமா? வசந்திக்கு ஆயத்தமா? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டு என்ன பிரயோஜனம்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஜீவன் நஷ்டப்படுத்திக் கொண்டார். எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? என்ன லாபம்? யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னார், நீ பிறக்காமல் இருந்தாலே நலமாயிருக்கும் என்று உன்னை என்னை பார்த்து சொல்வாரா? அல்லது பேதுருவை பார்த்து என் ஆடுகளை மேய்ப்பாய் என்று சொல்வார்? நான் சற்று சிந்திப்பாயா? சகோதரர், இந்த செய்தி மூலமாக ஆண்டவர்கள் சஞ்சரிப்பின் ஐயா, வீண் நேரங்கள், வீண் கதைகள், வீண் பேச்சுகள் இருக்கவே இருக்காது. 24 மணி உண்மையே நான் தியானித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தை நம்மளிடத்தில் வர வேண்டாமா? எல்லாருமே இயேசுவின் ரகசியம் தேவ மக்களோடு 1000 வருட சாட்சி காலத்தை இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவ மக்களே 1000 ஆண்டு காலம் கர்த்தரோடு ஆளுகை செய்வார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு என்றென்று சஞ்சரிக்கும் காலம் நெருங்கிவிட்டபடினாலே இந்த கொரோனா காலம் முடிஞ்சது. இனிமேல் கொண்டு ஒரு காலகட்ட கடைசி காலத்தில் வந்துட்டோம். இனிமேல் உலகம் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. இயேசு இன்றைக்கும் சஞ்சரிக்கும் காலம் நெருங்கி விட்டு அப்படின்னாலே வேலையும் வேண்டாம், படிப்பு வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு வீட்டில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இனிமேல் உலகம் கிடையாது. ஏனோக்கின் முன்மாதிரிப்படி இரவும் பகலும் தேவனுடைய சமூகம் என்று அனுபவிப்போம். நல்ல வேலையில் படிப்பில் அதனால நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இந்த காலத்தை வச்சு வீண் காலத்தை வச்சு வீண் பேச்சுல பேசிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு தருணம். இந்த நாளிலே லாக்டவுன் காலத்திலே நாம் ஆண்டவரோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டுடைய வருகை இன்றோ ராத்திரியுமே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தூர பார்வையுள்ளவன், பின் வருவதை முன் அறிப்பவன், கர்த்தரின் வாயானவன் என்று இதன் பொருள். எனவே அடிக்கடி சொல்வேன், ஊழியக்காரன் வாய் கர்த்தருடைய வாய் என்று சொல்லுவேன். தூர பார்வையுள்ளவன், நாளைக்கு என்ன நடக்குதோ அது இன்னைக்கு நடக்கும். நான் ஆலயத்தில் சொல்லுவேன், பிள்ளைகள் சொல்லுவேன், அன்னைக்கு சொல்லுவேன், இந்த 3 வருஷம் தான் நீங்கள் எக்ஸாம் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். இனிமேல் வீட்டில் நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் கம்ப்யூட்டர் நடத்திக்கலாம். கல்யாணம் அப்படிதான் ஆன்லைன்லேயே நடத்திக்கலாம். மொய் அந்த இடத்துக்கு வந்துடும், சாப்பாடுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும், மொய் ஆன்லைன்லேயும் வந்துடும். காலம் வந்துருச்சா? நான் நினச்சேன், நான் ரிட்டையர்டாக போன பிறகு வந்துடும் நினச்சேன். அது இப்போவே வந்துடுச்சு. ரிசல்ட் அப்பவே வரும். இனிமேல் ஸ்கூலு தேவையில்லை, கோயிலு தேவையில்லை. ஆமேன். ஏன்னா ஆன்லைன் எல்லாமே இருக்குது. இன்னும் பள்ளிக்கூடம் தேவையில்லை. பெண் மறைச்சா அதே யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? நேற்று வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயா, அந்த தம்பி வந்து உங்கள் செல் எத்தனை ஐயான்னு கேட்டான். நான் 3000 ரூபாய்னு கேட்டேன். எனக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? 12,000 ரூபாய்க்கு செல் வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். ஆமேன். எந்த செல்போன் தரக்கூடாது நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம். நீ நான் சொல்கிறேன், என்னையா சொல்கிறது? நாங்கள் 15,000 வாங்கி கொடுக்குறோம். 16,000. லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு போனேன். அந்த பையன் அசால்ட்டாக வச்சுருக்கான். மகன் என்னடானா, ஐயா காடி 16,000 வாங்கி கொடுத்தாருயா. 16,000 ரூபாய்க்கா? படிக்கணும் ஆசை. பிள்ளைகள் எதிர்நீச்சல் போடுகிற நாட்கள் வந்து விட்டது. ஒருவேளை கண்ணீரோடு இந்த தேவனோடு சஞ்சரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுடைய காலங்கள் ஒரு கேள்விக்குறி, உங்கள் பிள்ளைகள் காலம் ஒரு கேள்விக்குறி என்று மறந்து விடாதீர்கள். இவ்வளவு அறிந்தும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டிருப்போம் என்றால் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டிருப்போம் என்றால் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? இந்த உலகத்தில் தான் இருக்கிறீங்க, வேற உலகத்தில் என்ன இல்லைங்க. வசனத்தை ஆராய்ந்து அறிந்து இது ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். இயேசுவின் வருகை குறித்து தரிசனம் நமக்கு இருக்கிறதா? இயேசு வருவார் என்ற தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நமது ஜபங்கள், கர்த்தாவே எங்கள் வருகை ஆயத்தப்படுத்தும் என்று தீர்மானம் எடுத்து ஜபிப்போமா? அன்றுவரை வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறோம்.
நீங்க ஆண்டவரை சஞ்சரித்தா உங்க பிள்ளைகள் ஆண்டவரை சஞ்சரித்திருக்கணும். நரிமன கர்த்தருடைய பிள்ளையே, ஆயிரமான ஆத்மாக்களுடன் இயேசு வருகையிலே சந்திக்க ஆத்ம பாரம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களோடு இயேசு வருகையிலே சந்திக்க வேண்டும் என்றால் ஆத்ம பாரம் வெறுக்கையோட நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஒரு சில மக்களை நாம கூட்டிக் கொண்டிருக்கணும். ஏனோக்கு எச்சரிக்கிறார், நமது கண்கள் இன்மைக்காக மாத்திரம் பார்த்துட்டே இருக்காதீங்க, அவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுவதாய். இந்த உலகத்தை மாத்திரம் பார்த்துட்டு அதில் பார்த்த கண்ண போச்சு. இவங்க நீங்கள் பார்த்து ஒன்றும் செய்ய போடுறதில்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே சாட்சியாக இருக்க போகிறதில்ல. இனிமேலாவது இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவருடைய வருகை காய்க்கப்படுத்துங்கள். ஆண்டவர் வருகை ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னது போல எல்லாருமே கர்த்தருடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானாய் பரிசுத்தவனாய் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அதான் போயிடணும். இந்த முதலாம் ரகசிய வரையில போல நாம் பிறக்காம இருந்தாலே நல்லா இருக்கு. இப்பவே கொரோனாவில் இன்னைக்கு பாதி பேர் அலண்டுட்டு இருக்கிறோம். கொரோனா இல்லை, அதை விட கொடுமையாக இருக்குது. பயப்படாது. இது ஒரு 20% தான். இன்னும் 80% நம்ம அனுபவித்து இருக்க வேண்டியது இருக்குது. அது முதல் ரகசிய வருகைக்கு பின்னால் நடக்கும், மறந்துடாதீங்க. ஏனத்தை குறித்து இன்னும் விவரமாக பேசிட்டு இருக்கலாம், ஆனால் டைம் இல்லை. அவன் ஒரு விசுவாச வீரன். கர்த்தர் நியாயத்திற்கிறதை தீர்ப்பை குறித்து பேசினவன். அவன் தான் முதல் சொன்னான் இயேசு வருகை. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தர் நியாயத்திற்கு குறித்து யோவான் பேசினவன் என்பதையும் நீங்கள் அறியலாம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து பாக்கியத்தை பெற்றார். தேவன் அன்பால் நிறைந்திருந்தார். உன்னதமானவர் அவர் கரம் பிடித்து நடத்தினார் என்று சிந்திக்கும் போது ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறதல்லவா? கடந்து செல்வோமா? அன்றைய வருகையிலே, முதல் ரகசிய வருகையிலே ஏனோக்கை போல் மரணத்தை காணவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு வாழணும். எனவே கொண்டு நாம் இந்த உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை கொண்டு போவதில்லை. அன்றைய வருகையோ மரணமோ இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே 68,000 பேர் 70,000 பேர்கள் இந்த நாளிலே ஒரு இந்தியாவிலே கொரோனா பற்றி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, அருமை இயேசு ராஜா, இது மனசில் வாசஸ்தலம் செய்கிறவர், எங்கள் இறுதியும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்க வாசனமாக காத்துக்கொண்டு ஜெபிப்போமா? எல்லாம் கண்ணம் பண்ணுவோம். நீங்கள் அந்த 3 அதிகாரத்தில் தான் ஏனோக்கு பெற்றிருக்கிறது. என் அருமையான இயேசு ராஜா, ஜெபம் பண்ணலாமா? ஏதோ மனுஷன் தேவ வாசஸ்தலம் இருக்கிறது சொன்னீரே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 சொன்னீரேன். ஐயா, எங்கள் இறுதியும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கும் வாசஸ்தலமாக காத்துக்கொள்ளும். அதிக நேரம் உம்மோட ஜபத்தில் சஞ்சரிக்கவும் பிரியப்படுத்தவும் உமது வாஞ்சைகளையும் தாகத்தையும் எங்களுக்கு தந்து உதவி செய்வீரா ஆண்டவரே. உண்மை இல்லாமல் இந்த உலகத்தில் சார்ந்து நினைப்பார் எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லுவோமா? உமது பாதங்களே எங்கள் தஞ்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜா, நீர் எங்களுடையவர், நாங்கள் உங்களுடையவர்கள். இந்த அன்பின் உடன்படிக்கைக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருகைக்கும் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தும், வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியில் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கற்பனைப்படுத்தினார். அந்த விழாத்து காலத்தில் சில அறைந்து மறித்து விடாதிருந்தார். 3ஆம் நாள் மறுத்து எழுந்தார். பரமணிக்கே சர்வ பிதாவாகிய இருக்கிறார். வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் மன்னிப்பும்
மன்னிப்பும் உயர்த்தலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். இவ்விதமான பட்டதில் இடத்திருக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. அமருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தில் மறுபடியும் நான் வாழ்த்துவது ஆசிரியர்கள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் நெருங்கும் நமக்கு திகிலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆகஸ்ட் 20 நாங்கள் 2 லட்சம் நம் ஆலயத்திலிருந்து கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு சிலர்கள் கொடுத்திருக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். கஷ்டத்திலும் நீங்கள் கேட்டபடி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, சந்தாக்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம கமிட்டியில் நாம் சபை தலைவர்கள் யோசித்தோம். என்ன யோசித்து முடிவெடுத்தோம் என்றால், சபை தலைவர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், அவர்கள் சார்ந்த குடும்பமும் 1 வருடம் சந்தாக்களை அட்வான்ஸாக கொடுக்கலாம் என்று நாம் பேசினோம். தயவுசெய்து சபை தலைவர்கள் கொடுத்து உதவி செய்வீர்கள் என்றால் இந்த ஒரு கஷ்டத்தில் நம்ம கரையேறிட்டோம்னா நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்கும் கரையேறிடலாம். எனவே நீங்கள் ஏன்னா செப்டம்பர் மாதம் நல்லா ஜாம் பண்ணுங்க. ஒரு ஆலயம் திறந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. தயவு செய்து யாராவது கையில் காசு வச்சுருந்தா தயவு செய்து கொடுங்க. ஏன்னா நல்ல பேர் எடுக்கணும். ஏன்னா நம்ம வாங்கும்போது என்ன சொன்னோமோ அதே மாதிரி அந்த டேட்டில் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த முறை ஆலயத்துக்கு ஏதாவது கேட்டால் கொடுப்பாங்க. எனவே தயவு செய்து இதுக்காக நல்லா ஜெபியுங்க. தயவு செய்து உங்கள் ஹார்வெஸ்ட் நிலுவத்தொகை ஏதாவது இருக்கும் என்றால் தயவு செய்து எங்களிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாரந்தோறும் இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நான் அமர்ந்திருப்பேன். இந்த வருகிற வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை ஆலயத்தில் நான் பிரசவங்களுக்கு காத்துக் கொண்டிருப்போம். உங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப தலைவர், அதாவது திருச்சபை தலைவர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் எந்த இடத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூப்பிட்டால் நான் உடனே வருவேன். இந்த வாரம் ஆயத்தமாயிருங்கள். நான் வசதி இருந்த நாட்களில் என்னோட நீங்கள் வாருங்கள். உங்கள் ஏரியாக்கள் சென்று சில வசதிகளை நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இதுக்காக சீக்கிரத்தில் ஆலயத்தில் திறக்கப்பட ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாளை காணுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. நல்ல கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமையா. ஆண்டவரே, பிறந்தநாளை கொண்டாடுகிறவர்கள் இன்றோ இந்த வாரமும் பிறந்தநாளை கொண்டாடுகிறவர்கள் ஆண்டவரே சமூகத்தில் எழுந்து நிற்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். கடந்த வருடத்தில் எத்தனை பலவீனங்களும் சோர்வுகளும் இருந்திருக்காங்க. இவரோடு இருந்திருக்காங்க. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அவர் வாழ்க்கை முன்னேற்ற காரியங்களிலே நீர் கரம் பிடித்து ஒரு தாய் தந்தையாக இருந்து கரம் பிடித்து வழிநடந்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாத வர்ணமாக, ஒரு கிருபை வர்ணமாக, ஒரு வல்லமை நிறைந்த வர்ணமாக அமையட்டுமையா. இவரை பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்களையும் இவ்வளவு சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் எந்த பேராலயத்தின் சார்பினாலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அபர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருமண நாளை காணுவோம். இன்றோ இந்த வாரமோ திருமண நாளை காணுவோம். கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியம்
உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிகமர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிகமர கன்றுகளை போலிருப்பார்கள். நன்னாளிலே ஆசை கூற வாரும் தேவனே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வலுவாமல் காக்கும் பரிசுத்தரே, வருடங்கள் காலங்கள் கழித்தாலும் வலுவாமல் காக்கும் பரிசுத்தரே. அதிகமாக நேசத்துக்கு வழிநடத்துகிற நடத்துகப்பனே, திருமணாலை காண்போர் தம்பதிகளை ஆசீர்வதித்துள்ளோம். இந்த திருமணாலை வாசல் 128ஆம் சங்கீதம் வரை எதுகாரும் ஆசீர்வதித்து அன்றுவரே சமுதாயத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இவர்களை வழிநடத்துவதற்காக துதிக்கிறோம். கடந்த வருடத்திலே அவர் வாழ்க்கை முன்னேற்ற காரியங்களிலும் நீராவில வழிநடத்துவதற்காக இனி வருகிற நாட்களை எங்கள் ஆசீர்வாதமாக ஒரு கிருபையின் வல்லமை அமைய கற்றுக்கிருபை செய்கிறார்கள். இவரையும் உங்கள் சார்ந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் அச்சுவரமாகிய இயேசு நேற்று நாமத்தினாலும் இந்த பேராளர் சார்பிலும் திருமண வாழ்த்துக்கள் அன்புல தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். தொடர்ந்து நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற காரியங்களுக்காக இந்த நாட்களிலே தேசமானது இந்த நாளிலும் கூட ஒரு கவர்மெண்ட்டுடைய விழா எப்படி நடந்தது என்று பார்த்தீர்கள் அல்லவா? விதமாய் காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஒரு எழுப்பு ஏற்பட கர்த்தர் திரும்ப செய்ய உங்களோட நல்ல தேசத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் கொண்டாடி ஜெபிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். எனவே இருக்கிற இடத்திலே இந்த முழங்காலில் முடக்கி ஆவியோடு கூட கருத்தோடு கூட இந்த நேரத்திலே கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் கடந்த வாரத்தில் சொன்னதை போல இந்த கொரோனா வைரஸுடைய கிருமிகள் சீக்கிரமாய் அழியும்படியாகவும் நம்முடைய இந்திய தேசத்தில் கட்டுப்படும்படியாகவும் இந்த கொரோனா வைரஸ் கிருமிக்கு தேவனத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாகவும், ஆமீன். அது மாத்திரமல்ல, தேசத்தில் காணப்படுகின்றதான எல்லா தீய காரியங்களும் மறையும்படியாகவும், அது மாத்திரமல்ல, இந்த நம்முடைய சபைகளிலே காணப்பட்டதான பொல்லாத காரியங்கள் நிமித்தமாகவும் நம்முடைய சபையில் உள்ள தலைவர்கள் செய்ததான பொல்லாத காரியத்தின் நிமித்தமாகவும் தேவன் மனஸ்தாபப்பட்டு கோபப்பட்டு இவ்விதமான வைரஸ் கிருமிகளை உலகங்களுக்குள்ளாக மறைவு வைத்திருக்கிறார். எனவே இந்த காரியத்தில் நம்ம மன்றாடி நாம் செபிக்கணும். ஆமீன். நம்முடைய திருச்சபைகளை வழிநடத்துகிறதான தலைவர்கள், உயர் மட்டத்தில் இருக்கிறதான தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவன் சபைகளை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும். மேல் மட்டத்தில் இருக்கிறதான டயசஸ் அளவில் இருக்கிறதான எல்லா பிஷப்புமார்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த காரியத்தில் செயல்படணும். அப்பொழுது நம்முடைய தேசத்திலே மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்குள்ளாய் தேவனாக்கத்தை இந்த வைரஸ் கிருமியை கட்டுப்பட ஒரு அனுமதியை கொடுப்பார். எனவே இந்த காரியத்துக்காக நாம செபிக்க போகிறோம். போன வாரத்தில் நாம பார்த்தோம், அமெரிக்க தேசத்துல மாத்திரமல்ல, பிரேசில், இந்தியா, ரஷ்யா இந்த தேசத்துக்குள்ளாய் மொத்தமா பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 கோடி பக்கம் நம்ம பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம அறிந்தோம். இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2,10,00,000 மேல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 7,60,000 பேர் பலியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம வாழ்கிறதான இந்திய தேசத்திலே 24,25,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம் 21,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த வாரத்துல பார்க்கும் பொழுது அதே போல 4
4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாய் வைரஸ் கிருமியுடைய காரியமானது வெகு சீக்கிரமாய் எங்கும் வியாபித்து பரவி கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் கிருமியுடைய தாக்கம் எல்லாம் சீக்கிரமாய் கட்டுப்படும்படியாக தேவனுக்கு இந்த வைரஸ் கிருமிகள் கட்டளை கொடுக்கும்படியாக இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்ம மாத்திரமல்ல, நாம வாழ்கிறதான இந்த தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3,50,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட ஜனங்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த காரியங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக நம்ம போன வாரத்தில் நாம் ஜெபித்தோம். அந்த திருமணங்கள், அநேக திருமணங்கள் ஏன் தடைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த நகையினுடைய விலையேற்றத்தின் நிமித்தமாக அநேக குடும்பங்களிலும் ஏழை குடும்பங்களிலும் நல்ல காரியங்கள் நடைபெறாதபடி தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்துல கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நாம் சபையாராக நாம் சேர்ந்து நாம் ஜெபித்தோம். ஆனா அந்த காரியத்தை நாம் ஜெபித்தது நிமித்தமாக விலையிலே ஒரு சில மாற்றங்கள் தேவன் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். பாதத்துக்குள்ளாக விலை வீழ்ச்சியானது வர வேண்டும். எனவே அந்த காரியத்துக்காக நீங்கள் மன்றாடி இந்த காரியம் விலையானதை சீக்கிரம் குறையும் வரைக்கும் உங்களுடைய ஜெபத்தை குறைத்து விடாத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாத்திரமல்ல, இதை ஜெபித்தது நிமித்தமாக சத்துருவானவன் சில காரியங்களை நம்முடைய தேச தலைவர்களாக சில காரியங்களை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி செய்தித்தாள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. நம்ம பேப்பர்ல பார்க்கும் பொழுது கல்வி, மின் கட்டணம், இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கும் உச்ச வரம்பு 1 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னு சொன்னா நீங்க அந்த காரியம் ஐடி படிப்புகளுக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே சென்று விடும். எனவே நீங்க 1 லட்சத்துக்கு மேல நீங்கள் நகை வாங்கினாலும் சரி, 1 லட்சத்துக்கு மேல நீங்கள் கல்விக்கு சொல்லி ஃபீஸ் கட்டினாலும் சரி, அது மாத்திரமல்ல நீங்கள் வெளிநாட்டுகள் சொல்லி விமானங்கள் பயணித்தால் 1 லட்சத்துக்கு மேல நீங்க பயணித்துன்னு சொன்னா ஐடி இன்கம் டாக்ஸ்ல நீங்கள் வரி செலுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிக்க இருக்கிறார்கள். இது இந்த காரியத்தை தான் நம்முடைய பிரதம மந்திரி நேற்றைய தினத்திலே இந்த சுதந்திர தின விழாவிலே இந்த காரியத்தை குறித்து தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே இந்த காரியம் செயல்படாதபடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம நகையுடைய விலை வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஜெபித்தோம். ஆனா சத்துருவானன் வேறு திட்டங்களை வேறு வழியாக சிந்தித்து இந்த மறைமுகமாக இந்த காரியங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார். எனவே சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடைய தேச தலைவர்கள் மூலமாக செயல்படாதபடி தடுத்து நிறுத்தப்பட நீங்கள் மன்றாடி விண்ணப்பிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, மின்சார கட்டணமும் மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல தாண்டக்கூடாது. அதுக்கு மேல தாண்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு நீங்கள் வரி செலுத்தியாக வேண்டும். எப்படி கம்பெனிகள் எப்படி வழிநடத்த முடியும்? கம்பெனிகளுடைய முதலாளிகள் எப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் கரண்ட் பில் எல்லாம் கட்டுறாங்க. இதுக்கும் சேர்த்து கரண்ட் பில் நீங்க 1 லட்சத்துக்கு மேல நீங்க செலவழித்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் வரி காட்டியாக வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 1 லட்சத்துக்கு மேல நம்முடைய நகை வீட்டு பொருட்கள் வாங்கினாலும் நீங்கள் வரி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்டதான கொடுமையான காரியங்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்குள்ளே தேச தலைவர்கள் மூலமாக தீர்மானித்து வெகு சீக்கிரத்தில் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அந்த நடைமுறைக்கு வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களுடைய முழங்கால்களை முடக்கும் பொழுது நம்முடைய முழங்காலுக்கு முடங்காத எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. எனவே நம்முடைய முழங்கால் முடக்கி விண்ணப்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் தடைபடும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கல்வி கட்டணம், மின் கட்டணம், இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கும் உச்சவரம்பு 1 லட்சத்துக்கு மேல் நீங்கள் நகை வாங்கினால் ஐடி ஆனது உங்களுக்கு நோட்டீஸ் ஆனது உங்களுக்கு வீட்டுக்கே வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் தடைபடும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பை கேட்டு கடைசியாக நம்முடைய சபைகளிலே கடைசி கால எழுப்புதல் ஆவி ஊற்றப்பட இந்த காரியங்களுக்காக நாம் மன்றாடி இருக்கிற இடத்திலே நம்முடைய கண்களை மூடி அவன் வானத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை பிரித்து அவன் ஸ்தோத்திரப்பாம் உத்தரவாதத்தோடு கூட இந்த நேரத்தில் மன்றாடி நம்ம கண்ணீரோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவி ஞானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே. ஆமென். விண்ணப்பத்தின் ஆவியானவரே எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே ஆமென். எங்கள் பெருமூச்சை கேட்டு தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு தகப்பனே.
பதில் கொடுக்கிறீர்கள் அன்பான தகப்பனே. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. நேரத்தோட வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரத்தில் நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. வாரம் தகப்பனே வைரஸ் கிருமிக்காக தகப்பனே நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. வெகு சீக்கிரத்தில் அப்பா ஆமென் தகப்பனே எங்களால் இந்த காரியத்தினால தகப்பனே அநேக காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது ராஜா. ஆமென் அநேக ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கிறது ராஜா. சபையினுடைய காரியங்கள் தகப்பனே தடைபட்டு இருக்கிறது ராஜா. இந்த வைரஸ் கிருமியான நாளுக்கு நாள் தகப்பனே யாவித்து தகப்பனே எங்கும் பரவி கொண்டு இருக்கிறது ராஜா. நாங்கள் நினைப்பதற்கு மேலான ஆமென் கொடுமையான காரியங்களை இந்த வைரஸ் கிருமியானது செய்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆமென் தேவனாய் கர்த்தர் இந்த வைரஸ் கிருமிகளை தகப்பனே எதற்காக எந்த காரணத்துக்காக தேசங்களுக்குலாம் அனுமதித்தீரோ தகப்பனே ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அந்த காரியத்துக்காக நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாக உடைய பாதத்திலே மன்றாடி சரணடைந்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் செய்த ஆமென் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் செய்த ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் பொல்லாத காரியத்தின் நிமித்தமாக தேச தலைவர்கள் செய்த ஆமென் தகப்பனே நீ விரும்பாத காரியங்களை சட்டமாய் இயற்றின காரியத்தின் நிமித்தமாக தகப்பனே இவ்விதமாக தேசங்கள் எல்லாம் தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிறது ராஜா. தகப்பனே மனம் இறங்குவீராக தகப்பனே. தேச தலைவர்களை தேவனாய் கர்த்தர் சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்தை நீங்கள் சந்திங்க, ரஷ்யா தேசத்தை சந்திங்க, கனடா தேசத்தை சந்திக்க தகப்பனே, தேசத்தை சந்திக்க தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்தையும் தேவனாய் சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு விரோதமான சட்டங்களை இயற்றினான எல்லா தேசங்களும் தகப்பனே மனம் திரும்பி தகப்பனே சீர்படுத்தி தகப்பனே உம்முடைய பாதத்தில் தகப்பனே மன்றாடி வந்து அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நாங்கள் அந்த அவன் தகப்பனே அவர்கள் செய்த அவன் கொள்ளாத காரியங்களுக்காக நாங்கள் மன்றாடி பிறப்பில் நின்று கண்ணீரோடு செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய அவன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செபிக்கிறதாலே அவன் தகப்பனே ஜெபங்களை கேட்டு தகப்பனே எங்கள் விண்ணப்பத்தின் ஆவியை கேட்டு தகப்பனே தேவனை கர்த்தர் பதில் கொடுக்கவே நான் சொல்லிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறப்பா. உம்முடைய நாமத்தினாலே தகப்பனே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த வைரஸ் கிருமியை நீ முற்றிலுமாய் அழித்து போடுங்கப்பா. வெகு சீக்கிரத்தில் எங்க அழித்து போடுங்கப்பா. தேசங்களுக்குள்ளாய் சமாதானம் உருவாகட்டும் அப்பா. தேசங்களுக்குள்ளாய் ஒரு ஒற்றுமையை ஆவி உருவாகட்டும் அப்பா. தேசங்களுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல் உருவாகட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறேன் இவ்விதமாய் தகப்பனே பாதிக்கப்பட்டுள்ள வைரஸ் கிருமிகளால பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இழந்த வருமானத்தை எல்லாம் தகப்பனே ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா நீ இரட்டிப்பாக்கி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இவ்விதமாய் தகப்பனே வைரஸ் கிருமிகள் என்னை தாக்கி விட்டது, என்னுடைய குடும்பத்தை யார் நடத்துவார் என்று சொல்லி கடந்த கண்ணீரோடு கூட ஆமென் நிரப்பப்படுகிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தகப்பனே எலியாவை எவ்விதமாய் போஷித்தீர்கள் அதே போல தகப்பனே இவ்விதமாய் வைரஸ் கிருமிகள் பாதிக்கப்பட்டு ஆமென் தகப்பனே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு தகப்பனே நீரே தகப்பனே தாயும் தகப்பனுமாய் இருந்த தகப்பனே குடும்பத்தினுடைய சகலவித காரியங்களை நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படி நாங்கள் மன்றாடி குறிப்பாக தகப்பனே இவ்விதமாய் வைரஸ் கிருமியால பாதிக்கப்பட்டிருக்கிறதான அவன் நோயாளிகளுக்கு தகப்பனே அவன் மருத்துவம் கொடுக்கிறதான டாக்டர்கள் நர்சுகள் தகப்பனே இனிமேல் உதவி பணியாளர்கள் யாவருக்கான சொல்லிக்கிறோம் அப்பா. அவன் இந்த தேசத்தில் நாங்கள் பார்க்கப்படுத்த இவ்விதமாய் சிகிச்சை கொடுக்கிறதான டாக்டர்களே அநேக பேர் படித்து விட்டார்கள். வைரஸ் கிருமியால பாதிக்கப்பட்டு தகப்பனே அநேக நர்சுகளும் தகப்பனே அநேக டாக்டர்களும் தகப்பனே அநேக அவன் சொல்றப்ப எம்எல்ஏக்கள் இப்ப எம்பிக்கள் அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவாய் எங்களை ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கி தகப்பனே இந்த வைரஸ் கிருமியை நாம் தடுத்து நிறுத்துங்க அப்பா. உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்துங்கப்பா. சொல்லுங்கப்பா தேசம் வெகு சீக்கிரமாய் உம்மை கண்டு கொள்ளட்டும் அப்பா. நீ மெய்யான தெய்வம், நீரே இந்த காரியங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை காரியத்தை தேசங்கள் எல்லாம் கண்டு கொள்ளட்டும் அப்பா. அபீதமான காரியங்களை தேவனாக செய்ய போற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி. இவ்விதமாய் தகப்பனே ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. அவர் போன வாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா நகையினுடைய காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நகையினுடைய விலையேற்றத்தின் நிமித்தமாக தகப்பனே அநேக ஏழை ஜனங்களுடைய குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடைபெறாதபடி தகப்பனே கண்ணீரோடு கூட வாழ்கின்ற குடும்பங்களுக்கு என்னால் எப்படி இவ்விதமான விலையேற்றத்தின் நிமித்தமாக
விதமாக என்னால எப்படி நகை வாங்க முடியும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கு காரணங்கள் செபித்தப்பா. எங்களை ஜெபத்தை கேட்டு தகப்பனே அமைந்தப்பனே அபிசுத்தமா ஒரு சில ஆயுங்கள் தேவனாக குறைத்திருக்கிறீர்களா எங்கள் நன்றி தகப்பனே. இன்னுமாய் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்னுவரை இந்த நாட்களிலே தகப்பனே விளையாடு இன்னும் கீழே இறங்கட்டும் அப்பா. ஏழை ஜனங்கள் தகப்பனே வாங்குவதற்கு ஏற்ற விலையை தேவனாக நீங்க நிர்ணயிக்க வேண்டும் நான் செபிக்கிறோம் அப்பா. உலக பணக்காரர்கள் நிர்ணயிக்காதபடி தகப்பனே அவன் நகைகளின் விலையை தேவனாக நீங்க நிர்ணயிக்கும்படி நான் சொல்லிக்கிறோம். அவன் அமிதமாய் செய்யப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரமப்பா. அவன் ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா. இன்னுமாய் இந்த தேசத்துல கடுமையான சட்டங்களை எல்லாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற ராஜா. கல்வி கட்டணம் அவன் இன்னுமாய் மின் கட்டணம் இன்சூரன்ஸ் பிரிமியத்துக்கு செலுத்தக்கூடிய உச்சவரம்பு 1 லட்சத்துக்கு மேல இருந்தா வரி கட்டணம் என்று சொல்லி தகப்பன கடுமையாக தலைவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற ராஜா. அவன் இவ்விதமாய் செயல்பட்ட ஏழை எளிய ஜனங்கள் தகப்பன அநேகமே பாதிக்கப்படுவார்களே. இனிமாய் சோதனப்பா. இனிமாய் சிறு அவன் சிறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார் அநேக பேர் பாதிக்கப்படுவார்களே ராஜா. அவன் இவ்விதமான காரியங்கள் தகப்பன நடக்காதபடி தேவனாய் கர்த்தர் நீர் தகப்பன தேச தலைவர்கள் எவ்விதமான காரியங்களை சிந்தித்ததான தலைவர்களே தேவனாய் நீ பேசும்படி நான் சொல்லிக்கிறோம்ப்பா. இவ்விதமான காரியங்களை மேற்கொள்ளாதபடி இவ்விதமான காரியங்களை எங்களை இந்திய தேசம் துணிக்காதபடி தகப்பன தேச தலைவர்கள் மேலே தகப்பன ஒரு கரிசனை உள்ளத்தை தேவனாக முற்றுமுடி நான் சொல்லிக்கிறோம்ப்பா. அவன் தகப்பன பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு மாத்திரமே தகப்பன இவ்விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய பணக்காரர்கள் மாத்திரமே உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி தகப்பன சிறிய அளவில் தொழில் செய்கிற எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இவ்விதமான சட்டங்களை இயற்றி தகப்பன எங்களை இந்திய தேசம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவன கர்த்தர் எங்களை இந்திய தேசத்துக்கு நேராக கரத்தை நீட்டும்படி நான் சொல்லிக்கிறோம்ப்பா. அவன் யாரெல்லாம் சட்டத்தை இயற்றி வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்களோ அவர்கள் உள்ளத்திலே தேவன கர்த்தரை பேசும்படி நான் சொல்லிக்கிறோம்ப்பா. இவ்விதமான காரியத்தில் செலுத்தக்கூடாது என்று சொல்லி தகப்பன அப்பா நீங்க பேசும்படி நான் சொல்லிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட பாரங்களை தகப்பன இப்படிப்பட்ட காரியங்கள் யாரிடத்திலே போய் சொல்ல முடியும்ப்பா. அரசியல் தலைவரிடத்திலே பிரதம மந்திரிடத்திலே எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எங்களுடைய முதலமைச்சரோட சொன்னால் விதமான காரியத்தை செயல்படுத்த மாட்டாங்க ராஜா. ஆனால் சர்வ உலகத்தை படைத்த தேவனாய் கர்த்தர் அவன் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி நாங்கள் கேட்கிறோம்ப்பா. நீங்க செயல்படுத்துங்கப்பா. நீங்க கட்டளை கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறோம். அப்படியாக செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஏழை எளிய ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி தகப்பனே நல்ல திட்டங்களை செயல்படுத்த எங்களை இந்த தேசத்திலுள்ள தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன்ப்பா. அவன் தகப்பனே இனிமா சிறு சிறு அவன் தகப்பனே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு தகப்பனே நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்த எங்களை இந்திய அரசாங்கத்திற்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன்ப்பா. அவன் சொல்லுங்க இந்திய தேசத்துல மறந்திருக்கிறதான எல்லா வித தகப்பனே காரியங்கள் தேவனாக வெளிப்படுத்துங்கப்பா. சோதரம் நீர் பெரிய காரியங்களை செய்யப்படுகிற சோதரப்பா. எங்களை ஜெபத்தை கேட்டு தகப்பனே எங்களை இந்த தேசத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. கடைசியாக தகப்பனே எங்களை சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களை சபைகளுக்காக மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பாரம் தோர்ந்து இப்படி பாதத்தில் நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இப்படி கடைசி கால வருகைக்காக தகப்பனே சபையாக நாங்கள் யாவரும் ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. ஆனா கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ளாய் தகப்பனே அவன் எங்கு பார்த்தாலும் தகப்பனே அப்பா நிர்விசாரத்தின் நிமித்தமாக தகப்பனே அப்பா உம்மை தேடாமல் தகப்பனே உம்மை விசுவாசிக்காமல் தகப்பனே தேவனோடு கூட தினமும் தகப்பனே அப்படி பாதத்தில் அமர்ந்து செபிக்காதபடி தகப்பனே அவன் தகப்பனே அலட்சியமாய் வாழ்கிறதான பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறோம்ப்பா. அவன் தகப்பனே அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு தேவனாக பேசும்படி நான் செபிக்கிறோம்ப்பா. அலட்சியத்தோடு கூட அவன் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபை பிள்ளைகளை தேவனாக நீங்க சீர்படுத்தும்படி நான் செபிக்கிறோம்ப்பா. அவன் ஒவ்வொரு திருச்சபையிலே பிள்ளைகளை தகப்பனே ஜெப ஆவியை நீர் ஊற்றும்படி நான் செபிக்கிறோம்ப்பா. ஆவிக்குரிய வரங்களினாலே தகப்பனே அவன் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாக நிரப்பும்படி நான் செபிக்கிறோம்ப்பா. அவன் சபைகள் எல்லாம் தகப்பனே கடைசி கால எழுப்புதல் ஆவிகள் ஊற்றப்படட்டும்ப்பா. சபைகள் எல்லாம் தகப்பனே கடைசி கால எழுப்புதலுக்கு தகப்பனே ஆயத்தமாய் இருக்கட்டும்ப்பா. எந்த ஒரு சபையும் தகப்பனே எந்த ஒரு சபையும் தகப்பனே அவன் ஸ்தோத்திரமே சபை மாத்திரமே தகப்பனே உம்மை கர்த்தரே தெய்வமே என்று சொல்லி அவன் ஆராதிக்கிறதான எல்லா சபைகளிலும் தகப்பனே எழுப்புதலின் ஆவி ஊற்றப்படட்டும்ப்பா. அவன் கடைசி நாட்களிலே தகப்பனே சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போது தகப்பனே
எந்தவித சபையும் தகப்பனே அவன் தகப்பனே போய்விடாது அவன் அப்பா எல்லா சபையிலும் தகப்பனே எழுப்புவதற்கு ஆயத்தப்பட்டு உமக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற சபையாய் ஆயத்தப்படுத்துகிற சபைகளாய் மாறுபடி நாங்கள் கொண்டாடி நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு சபையை தகப்பனே நிர்விசாரமாய் இருந்து விடாது தகப்பனே உம்முடைய மனவாளனாகிய உம்முடைய வருகைக்கு தகப்பனே எல்லா சபைகளும் ஆயத்தமாய் இருக்கட்டும். அவன் தகப்பனே சிறியோர் முதற்கொண்டு தகப்பனே பெரியோர் வரைக்கும் தகப்பனே எழுப்புவதின் அக்னியானது ஒவ்வொரு பிள்ளைகளிலே ஊற்றப்படட்டும் அப்பா. Thank you my Jesus. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவன் கடைசியாக எங்களுடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஊழியர்களை தேவனாகத்தனை அதிகமாய் நேசிக்கிற தகப்பன் அப்பா. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தகப்பன் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பலனையும் தகப்பனே நீடித்த ஆயுசு நாட்களையும் தேவனாய் கர்த்தர் நீர் கூட்டி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியர்களுக்கு உலகமாய் எழுப்பி இருக்கிறதான சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவன் அபத்தமாய் போகும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. எந்த விதத்திலும் அப்பா சத்துருவான் திட்டிருக்கிற வளைவுகளாய் அவன் ஊழியர்களை சிக்கி விடாதபடி தகப்பனே அவன் சொல்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவனாய் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சட்டரையில் வரவில்லை தகப்பனே ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி தகப்பனே எப்பொழுது தகப்பனே அக்னியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஊழியர்களாய் தேவனாய் பயன்படுத்த போற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. கடைசி கால எழுப்புவதில் தகப்பனே அவனை ஊழியர்களை கொண்டு வளமையை பயன்படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் வடமாநிலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான மிஷனரிகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவன் மலை பகுதிகளிலே தகப்பனே பயந்து பயந்து ஏதோ ஒரு காரியம் நடைபெற்று விடுமே என்று சொல்லி தகப்பனே இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை மலை பகுதிகளிலே தகப்பனே அப்பா அறியாத ஜனங்களுக்கு இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான மிஷனரிலே தேவனாய் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படி நான் செபிக்கிறோம் அப்பா. அவர் எந்த இடத்தில் இல்லப்பா இப்படி சுவிசேஷ விதைகளை விதைக்கிறார்களோ அந்த இடத்துல 30, 60, 100 பலன் கொடுத்து அவன் கோடிக்கணக்கான மக்கள் தகப்பனே அவன் மலைவாழ் ஜனங்களும் கண்டுகொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க அவன் சோதரம் அப்பா. இந்த தேசத்தில் உள்ள யாவரையும் தேவனாக ஆயத்தப்படுத்த நான் சொல்லிக்கிறேன். அவன் சோதரம் அப்பா. இந்த தேசத்துல யாவரும் வேலை தகப்பனே அவன் ஜெப ஆவியை ஊற்றும்படி நான் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க மகிமைப்படுங்க அப்பா. சொல்லுவீங்களே முழுவதுமாய் இந்த நேரத்தில் தாழ்த்து கொடுத்து சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நேரெடுத்ததான விண்ணப்பங்களை தேவனாக கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வருகின்ற நாட்களில் எங்களுடைய ஜெபத்துக்கு தகப்பனே பதில் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. நீங்க மகிமைப்படுங்க. மாதத்தில் மனாடு சொல்லிக்கிறோம். துதி நான் மகிமையில் ஆவதற்கு சொல்லிக்கிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆராதனை காணிக்கை பாடலாக கீர்த்தனை 109 கீர்த்தனை 109 கீர்த்தனை முதல் 2, 4வது கவியை நாம் பாடுவோம். அவர்கள் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். முதலாம், 2ஆம், 4ஆம் சரணங்களை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கீர்த்தனை 109. நாமத்தில் மரணங்களை நான்
அனுதினமும் என் இயேசுவோடு என்று ஆண்டவரே இந்த பரலோகத்தின் மன்னாவை இந்த நாளில் நீ தந்திருக்காங்க துதிக்கிறோம். ஏனோக்கை போல மரணத்திற்கான எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் வெளிப்படுவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற வியாபாரம் செய்கிற ஆண்டவரே சகோதரமார்களை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை நடத்துகிற அம்மாக்களை கரம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் செய்திருக்கிற கர்த்தாவே, இந்த இக்கட்டான நிலையிலே வருமானம் இல்லாத நேரத்திலே ஆண்டவர் குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு கஷ்டம் என்று அறிந்திருக்கிற கர்த்ததாவே ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தை செய்து வழிநடத்துவீராக. அப்பா, அருமையான திருமண நாளுக்காக ஆயத்தப்பட்ட மக்கள் திருமணம் நடைபெறத்தக்கதாகவும் திருமண நாங்கள் ஆண்டவரே தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது மகனுக்கு மகன் திருமணம் நடக்கும் என்று அங்கலாய்த்துக் கொண்டு குடும்பங்களுக்கு சீக்கிரத்திலே ஒரு குடும்ப ஆண்டவர் திருமணம் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வீராக. திருமணமாயும் கூட பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு இந்த வருடம் ஒரு ஆசீர்வாத வருடமாக அமைய அருணாதர் இயேசு நாமத்திலே ஒரு அற்புதத்தை நடத்துகிறாயாக. அதற்காக நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் பிரசவத்தில் இருக்கிற அருமை சகோதரிகள் ஒரு சிறிது பயத்தோடு இருக்கிறார்கள். அப்பா, ஆண்டவர் அருளால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிரசவத்தில் கட்டளையிட்ட ஆண்டவரே, நான் இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவர் அற்புத அடையாளத்தை நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ப்பா. கிடைக்கின்ற தம்பி தங்கச்சிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம். எஸ்எல்சியிலும் ஆண்டவரை +2 மதிப்பெண்கள் பெறத்தக்கதாக இவன் கிருபிச்சிருக்காங்க. அந்த பாடங்களை கிடைக்க கர்த்தர் கிருபிச்சிருக்காக துதிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக பாடம் நடத்திக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நல்லவன் படித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. வாலிப கால சிஸ்டர் என்னைன்னு சொல்றது போல ஒரு பெரிய எழுப்புதல் வாலிபர்கள் எழுப்பத்தக்கதாக இந்த கடைசி நாளிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஏற்படுத்தத்தக்கதாக குடும்பங்களை பிள்ளைகளை கொண்டு ஆசீர்வதி இருக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்லிருக்கிறோம். ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வல்லமையான கரத்தில் ஆயிரத்துக்காக பேராயிரத்துக்காக வல்லமையான விசுகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிற கர்த்தருக்காக நாங்கள் காவார்கள் அது காவல் காத்து விருதா என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் இந்திய பாடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஓர் சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் சொல்லிருக்கிறோம் ஐயா. தேசமானது பாழாய் போய் கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்தோம் அப்பா. ஒரு அற்புத அதிசயத்தை செய்ய வேண்டுமாய் நாங்கள் சொல்லிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக வியாபாரத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவர் வன்கண்கள், போராட்டங்கள், எரிச்சல் ஆவிகள் எதுவுமே இருக்கும் என்றால் நாசனாய் இயேசுவின் உம்முடைய அதிகாரம் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறவள் விபரத்தோடு அருப்பாருன்னு சொன்னது போல இந்த நாட்களிலே ஆண்டவரே நேனுக்கு சஞ்சரித்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தை தர வேண்டுமாய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடன் பாரம் ஒரு பக்கம், பிள்ளைகள் பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஆண்டவர் வறுமையினால் ஒரு பிரச்சனைகள் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் அற்புதம் செய்யட்டும் ஐயா. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அற்புதத்தில் வழிநடத்தும், அபிஷேகத்தில் வழிநடத்தும், வருகைக்கு ஆயத்தமாக இருக்கட்டும். எங்கள் ஆண்டவரே, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே ஒரு வரங்கள் நிரப்பியாக வேண்டுமாய் நாங்கள் நன்மையினால் திருமணம் மறுபடி நான் குடும்பங்களின் வாழ்த்துகிறேன். என் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்பது பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, நாமப்படுத்தப்படுவதாக, ராஜ்யவதாக, சித்தரோடு செல்வம் செய்யப்படுவதாக, அனுலகத்தினாலும் விரோதமாய் மணியும் சோதனை பிரவேசிக்க பிரதிபலித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை நினைக்க விடுவதே, ஆமென். இதோ உலகத்தின் முடிவு வருகின்றன சகல நாட்களில் நான் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவின் என்று பரிசுத்தமான வழிநடத்தினோம். உங்களோடும் அன்பு குடும்பத்தின் மக்களோடும் எங்கள் கையில் எல்லா சிறிய காரியத்திலும் சிறப்பாய் பொது வீடு கட்டிக்கிற குடும்பத்தின் மக்களோடும் இனி ஒரு நாட்களோடும் கர்த்தர் ஏற்கிறோம் எப்போதும் இருப்பாராக. ஆராதனை
நிறைவு கீதமாக 317 கீர்த்தனை 317 கீர்த்தனை அனுகிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா 317 கீர்த்தனை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், மகிழ்ச்சி செலுத்துவோம். கர்த்தர் யாவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.